ஐயா மதிமுக தலைவர் எவ்வளவு பெரிய தமிழ் தேசியத்துக்காகவும் திராவிட இயக்கத்துக்காகவும் பேசினாரு. அந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆகி இந்த திமுக கூட சேர்ந்ததுனால தன்னுடைய கட்சியோடைய சுய கௌரவத்தையும் இழந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாம போயிடுச்சு. 3 சிம்பிள் கொடுத்தா என்ன ஆகும்? மதிமுக இருந்து 3 சிம்பிள் வாங்கினா அவன் திமுக காரன். ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மதிமுக கட்சி ஒழிச்சுட்டாங்க. கம்யூனிஸ்ட் தோழர் கடுமையா இவங்களுக்காக போராடினாங்க. இவங்க என்னென்ன பிரச்சனை பண்ண கூடியே நின்னாங்க. 6 தொகுதியில் 5 தொகுதி கொடுத்துட்டாங்க. இருந்தா ஏரியில போனா போ. எப்படி அப்ப கூட இருக்கக்கூடிய தோழர்கள் கூட இருப்பாங்க, 4 தலைவர்கள் கூட இருப்பாங்க, கீழே இருக்க ஒருத்தருக்கு எல்லாம் நம்ம பக்கம் வந்துட்டாங்க. அதுதான் திருப்பி சொல்றேன். அப்பையில இருந்து திமுக கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டும் தான் இருக்காங்க. தொண்டர்கள் எல்லாம் டிவிக்கு பக்கம் வந்துட்டாங்க. அப்புறம் மார்க்சிஸ்ட் கட்சி போராடுவாங்க தொழிலாளர்களுக்காக. இன்னைக்கு வரைக்கும் சீட் வந்து கதறாங்க, கெஞ்சுறாங்க. இருந்தா கிளம்புனா கிளம்பு. என்ன உளவியல்? ஏன்னா பணபலம் இருக்கு அவன்கிட்ட, கொள்ளை அடிச்சு பணத்தை வச்சிருக்கான். அப்ப இந்த பணத்தை வச்சு நாங்க யாரு? நாங்க இல்லைன்னா பிஜேபி எதுக்க முடியாது. இந்த பிஜேபிங்கிற அழுத்தத்துக்காக திமுக கூட்டணி கட்சிகள் தன்னுடைய சுய கௌரவத்தை இழந்து, தன்னுடைய தொண்டர்களுடைய ஆதரவை இழந்து கட்சியும் இன்னைக்கு காணா போயிருச்சு. அதுல ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். அண்ணன் ஜவஹர்லால் அண்ணா நல்ல தலைவர், முஸ்லிம் தோழர்களை கடுமையா வந்து பணி செஞ்சவர். இன்னைக்கு அந்த கட்சிக்கு எம்எல்ஏவே கிடையாது. அந்த கட்சிக்கு என்ன சிம்பிள் கொடுக்குறாங்க? உதயசூரியன் சிம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சொந்த கட்சிக்கு ஒருத்த கட்சி ஆரம்பிச்சான்னா அவங்க சிம்பிளை நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறதான கூட்டணி. அந்த கட்சி அப்படி அபகரிக்கிறது என்னது? பிஜேபியோட ஸ்டாண்டு தான் திமுகவோட ஸ்டாண்டும். ஒருத்தனோட கட்சி அபகரிக்கிறது தான். இப்படிதான் மதிமுக அபகரிச்சுட்டாங்க. அடுத்தது நம்மளுடைய ஜவஹர்லால் கட்சியே இல்ல. அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சி 2020 3 சீட்டு கொடுத்தாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல முஸ்லீம் லீக். ஏன் தெரியுமா? திமுக தோக்கடிக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு முஸ்லிம் சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் தலித் சகோதரர்களும் அதிகாரத்துக்கு வரத்துக்கு திமுக விருப்பமே எப்பவுமே கிடையாது. சும்மா பேரு மட்டும் சமூக நீதி சொல்லுவாங்க, ஆனா அவங்க அதிகாரத்தை உருவாக்க மாட்டாங்க. அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? அதிகாரத்தை அடைவதுதான் சமூக நீதிக்கான அடித்தளம். எல்லோரும் சமத்துவத்தை உருவாக்கணும்னா அதிகாரத்தை அடையணும் ஒரு கட்சி. அப்ப நான் அப்பையில இருந்து பதிவு பண்ணிட்டே இருந்தேன். உருக்கமா நான் இன்னைக்கும் பதிவு பண்றேன். அண்ணன் திருமாண்ணன் அவர் மேல எங்களுக்கு அன்பு இருக்கு, மரியாதை இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், இவங்க எல்லாம் ஏமாத்துவாங்க, இவங்க நம்பாதீங்கன்னு. இப்படி சொன்னதுக்காக என்ன கட்சி விட்டு தூக்குனாங்க. அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. அப்ப திமுக வந்து இல்ல நம்ம பிஜேபி எதுக்காக எப்பயுமே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒண்ணு சொல்லுவாரு, நம்மெல்லாம் வந்து சீட்டு கூட்டணி கிடையாது, நம்மெல்லாம் வந்து ஒரு கொள்கைக்கான கூட்டணி. ஏன் கொள்கைக்கான கூட்டணின்னா கூட இருக்கவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாதா? இன்னைக்கு காலையில பதிவு பண்றாரு அண்ணன் திருமாண்ணன். எவ்வளவு வலியோட பதிவு பண்ணுவாரு. வளரக்கூடாது என்று நினைக்கிறார்கள், போராடி தொகுதிகளை பெற வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும், நெருக்கடிகளுக்கு இடையில் போராடி வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற பணி சுமைகள் எனக்கு ஏராளமாக உள்ளன. இந்த அரசியல் களமும் சமூக சூழலும் நமக்கு சாதகமாக இல்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்களின் எண்ணிக்கையே இங்கு அதிகம். நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்களின் எண்ணிக்கையே இங்கு அதிகம். அப்படின்னா திமுக தான், வேற யாரு? நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்கு அதிகம்னா திமுக பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. கூட 5 வருஷம் பல கொடுமைகளை தலித் சகோதரர்கள் அனுபவிச்சாங்க. ஆனால் கடைசியா 5 தொகுதிக்கு மேல கிடையாது, 6 தொகுதிக்கு மேல கிடையாது. இருந்தா இருங்க, இல்லனா போங்க. நாம் வளர வேண்டும் என்ற வாழ்த்தவோ ஊக்கப்படுத்துவோ இங்கு யாரும் இல்லை என்பதை யதார்த்தமான உண்மை. எவ்வளவு மன வலிமையோட அண்ணன் திருமானவன் இதை பேசியிருப்பாரு. இதை எவ்வளவு அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும் தான் வரல. உங்களுக்காக வேங்கை பச்சலுக்காக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர். கிட்டத்தட்ட 200 தலித் சகோதரர்களுக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடியேற்ற விடமில்ல, எல்லாத்துக்கும் உங்களோட நின்னாரு. ஒரு நண்பனா, ஒரு சகோதரமா. இன்னைக்கு திமுக கூட ஸ்டாலின் சார் நிற்பாரு. ஆனா ஒரு எம்எல்ஏ சீட்டு வரும் பொழுது தலித் சகோதரர்கள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 25% இருக்காங்க. அதுல ஆதி திராவிடர்கள் 95 லட்சம் பேர் இருக்காங்க. அதோடைய ஒரு முகமா வளர்ந்து வந்தவர் அண்ணன் திருமாண்ணன். ஆனா அவருக்கு 6 சீட்டு கொடுத்து இருந்தா இரு, இல்ல போனா போ. இதுதான் நான் சொல்றேன், இதுதான் அட்ராசிட்டி, இதுதான் பண்ணையாத்தனம். திமுகங்கிறது பண்ணையாத்தனத்துல இருந்து மாறவே இல்லை. ஸ்டாலின் அண்ணா வந்தாருன்னா மாறுவார் நினைச்சோம், மாறல. 2011 அவங்க அப்பா கலைஞர் 10 தொகுதி விசிகே கொடுத்தாங்க. இன்னைக்கு 5 தொகுதிக்கு மேல கொடுக்க கூடாது, 6 தொகுதிக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா
இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா பண்ணையார்த்தனம். அவர் சொன்ன வார்த்தைகள் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன். நாம் எந்த வகையிலும் வலிமை பெறக்கூடாது என நினைப்பவர்கள் எண்ணிக்கையே இங்க அதிகம். அதுதான் திமுக. இதுதான் நான் படிச்சு படிச்சு சொன்னேன். இவங்க ஏமாத்துவாங்க, கூட இருந்து கொள்வா. எப்படிதான் வைகோ எப்படி அந்த கட்சியை முடிச்சாங்களோ, நாளைக்கு விசிகேவை முடிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சா முடிக்கிறதுக்கு அவங்க திமுக தான் எல்லாம் செய்வாங்க. தமிழக வெற்றி கழகம் எதிரி கிடையாது, ஆதவர்ஜனா எதிரி கிடையாது. அண்ணா உங்கள் மீது எப்பொழுதும் நான் அனுபவிச்சிருக்கேன். இது அரசியலா பேசல. உங்களுடைய வழி என்னுடைய வழி, உங்களுடைய வழி இந்த மக்களுக்கான வழி நாங்க பாக்குறோம். கூட்டணி கூட்டணி தொடர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு தவறு நடந்தால் நாங்கள் பெரியாருடைய வழித்தோன்றல்கள். எங்கு ஆதிக்கம் இருக்கோ அங்கு எங்கள் தலைவர் எதிர்த்து நிற்பார். எங்கு ஆதிக்கம் இருக்கோ அங்கு நானும் எதிர்த்து நிற்பேன். அது எந்த அதிகாரம் இருந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. அப்ப திமுக கூடிய ஒவ்வொரு கட்சியும் இன்னைக்கு முடக்கி, அம்மா பிரேமலதா அக்கா வந்தாங்க, தேசிய முற்போக்கு கூட்டணி நல்ல கட்சி. ஆனால் பிஜேபியோட இத்தனை நாள் வந்தாங்களாம், கூடயே இருந்துட்டு அதிமுக கூட இருந்துட்டு வந்தவங்க. அவங்களுக்கு 34 ஒரு எம்எல்ஏ கொண்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதிகமான தொகுதிகள் சைன் போட்டு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்காக கம்யூனிஸ்ட் தோழர்களும், இவங்களுக்காக ஜவஹர்லால் அண்ணனும், நம்மளுடைய திருமா அண்ணனும் எல்லோரும் இருந்து திமுகவுடைய எல்லா ஊழல்களுக்கும் எல்லா தவறுகளுக்கும் கூட இருந்து நாங்க தான் ஒரு ஜனநாயக ரீதியா பிஜேபி வரக்கூடாது, நாங்க நிக்கிறோம் திமுக கூட சொன்னவர்கள்லாம் கடைசியில் 5 சீட்டு 6 சீட்டு இருந்தா இருங்க போனா போன்னு சொல்லக்கூடிய பண்ணையார்த்தனம். இன்னைக்கு தலித் மக்கள் ஒட்டுமொத்தமா திமுக திரும்பி இருக்காங்க. இதுதான் உண்மை. அண்ணன் திருமாவளவனுடைய கண் இருக்கு. முகமது ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய எலெக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா முடிவு பண்ணிடுவாங்க மக்கள். அதனால இந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணி. அங்க இருக்க கூட்டணியில் இருக்கவங்களே அவங்க கட்சி அபகரிக்கிறாங்கன்னு எல்லா தொண்டர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த சிம்பிள்ல நிக்க கூட கூடாது சொல்லக்கூடிய பண்ணையாத்தன் இருக்குல்ல, இதுதான் திமுகவுடைய வீழ்ச்சித்துக்கான அறிகுறி. அப்ப பொருந்தாத 26 கட்சி தலைவர்கள் ஒண்ணு சேர்ந்து தொண்டர்கள்லாம் டிவிக்கு பக்கம் வந்த பிறகு இங்க யார் வலிமையான தலைவர்? நம்ம தான் வலிமையான தலைவர். நம்பர் 1. நம்பர் 2, அதிமுக கூட்டணி பத்தி 5 நிமிஷத்துல பேசி முடிச்சிடுறேன். நம்ம ஏன் தனியா போனோம்? மத சார்பற்ற குறிக்கோள நம்ம ஏன் ஒன்னா நிக்கணும்னா, தமிழ்நாட்டில் முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின் சகோதரர்கள், தலித் சகோதரர்கள் எல்லோரும் நம் மீது 70% நம்ம பக்கம் திரும்பி நம்மோட நம்பிக்கையா நிக்கிறாங்க. எல்லா கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பிசி, ஓபிசி இருக்கக்கூடிய ஏழை மக்கள், தொழிலாளர்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அவர்களோட ஒரே நம்பிக்கை எப்பொழுதும் மத சார்பற்ற கூட்டணியை நீங்கள் தலைவர் உருவாக்குவாருங்கிறதுல தான் தலைவருக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு. அந்த அடிப்படை கொள்கையை அவர் என்னைக்குமே உடைக்க மாட்டார். அதனால்தான் தனியாக நாங்கள் நிற்போம்ங்கிற உறுதியை கொடுத்தார். அப்புறம் அதிமுக கூட்டணி 10 கட்சி இருக்கு. அந்த கட்சி எதுவுமே பொருந்தாத கூட்டணி. ஏதாவது நம்பர் வேணும்னா அம்மா ஜெயலலிதா சிங்க மாதிரி இருந்தாங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இங்க போயஸ்கார்ல முடியும். ஆனா எதுக்கு எடுத்தாலும் டெல்லியில போய் உங்களுக்கு என்ன எனக்கு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு தோல்வியான தலைவர். ஆனால் அதிமுக கூடிய எல்லா தொண்டர்களும் டிவிக்கு பக்கம் எப்பயோ போயிட்டோம். அதனால நம்ம அதிமுக விமர்சனம் பண்றதே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கக்கூடிய, அம்மா ஜெயலலிதா அம்மா உருவாக்கிய உண்மையான தொண்டர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம 35% மேல கிராஸ் பண்ணி வெற்றி பெற இடத்துக்கு போயிட்டோம். அதனால தோழர்களே நம்புங்கள். இன்றைக்கு ரம்ஜானுடைய நாள் என்று சொல்றேன். அடுத்த ரம்ஜான் நம்மளுடைய தலைவர் முதலமைச்சரா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார்ந்துட்டு இருப்பார். அன்றைக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார்னா, மதசார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கும் சொன்னதே அதோடைய முதல் சைன் தான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் பதிவு செய்து ஆர்கே நகர்ல நம்மளுடைய மரிய வில்சன் சார் தொகுதி பொறுப்பாளராக போட்டிருக்கோம். ஒரு பெரிய கல்லூரி நடத்தவர். ஆனா ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர், மிகப்பெரிய ஏழ்மையான குடும்பத்தில் வந்தவர். நான் உட்பட மிகப்பெரிய ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தோம். அதனாலதான் எல்லாத்தையும் விட்டு நாங்க ரோட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கோம். மக்களோட மக்களா நிக்கணும்னு. எப்பொழுதும் சமதர்மம் நினைக்கக்கூடியவர் அவரு. நம்ம சூறாவளி எல்லாரும் சேர்ந்து இந்த ஆர்கே நகர் தொகுதி வெற்றி பெற்று 140 தொகுதியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டுமே ஜெயிக்குங்கிறத ஒரு உறுதியை கொடுத்து இது ஆர்கே நகர்ல இருந்து ஆரம்பிப்புங்கிற சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.